ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் கிட்டே நடந்து வந்திருக்கேன். இந்த ஃபாரஸ்ட்டு உள்ள வரைக்கும்லாம் போனதில்லை. எப்பவுமே ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் உள்ள வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே நடந்து போகலாமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். இங்கே நிறையா இருக்கும். இங்கே ஆடு மாடு தான் மேய்க்க விடுவோம், மற்றபடி உள்ளே யாரும் வரமாட்டாங்க. சும்மா உள்ளே போய் விசிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அப்படியே கோல்டன் கலராக மின்னும். நார்மல் மண் மாதிரி இருக்காது. எப்படி இருக்குது பாருங்கள் மண்ணெல்லாம் இங்கே மண்ணெல்லாம் அப்படியே சிவப்பு கலராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தேன். அப்போ வரும்போதெல்லாம் நிறைய பனைமரத்தம் வந்து நிறைய பனைமரம் வந்து இருந்தது. இப்போ எல்லாம் பனைமரமும் மொட்டையாக இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷம் கூட இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் தான் இருக்கும். இப்போ வந்து பார்க்குற எல்லாம் பனைமரமும் மொட்டையாக இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு இயற்கை மோசமாக மாயிட்டுருக்கு. அப்படியே கொஞ்சம் உள்ளே போவோம். நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த தான் உங்களுக்கு இதுதான் மழை பெஞ்சால் தண்ணி அப்படியே ஆறு மாதிரி போகும் போல. இதில் இந்த பாதையிலே போவோம். சாயந்தரம் 3 மணி ஆகுது. வெயில் பிச்சை எடுக்குது. எல்லா பனைமரம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு சோழி. சார், நிறைய பனைமரம் இருந்தது. இப்போ எல்லா பனைமரமும் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வருஷம் முன்னாடி இங்கே வந்திருக்கேன். அப்போது பனைமரத்தில் நிறைய பனைமரம் பார்த்தேன். ஆனால் இப்போது வந்து எல்லா பனைமரமும் மொட்டையாக இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இங்கே எல்லா பனமும் மொட்டையாக இருக்குது. ஒரு 5 வருஷத்தில் இவ்வளோ மாற்றம். சரி, அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். உள்ள சிங்கம் புலி எதனா இருக்கான்னு பார்க்கலாமா? செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஒரு வண்டி சவுண்டு, எந்த இறைச்சலும் இல்லை. ஒரு காற்று சவுண்டு மட்டும் தான் கேட்குது. சுத்தமான காற்று. மக்களே இல்லாத இடம். எங்கே பார்த்தாலும் மக்களாக இருக்காங்க. கொஞ்சம் மக்களே இல்லாத இடத்துக்கு வந்தபோது அது தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இனிமேல் காட்டுக்குள்ளே தான் வரணும் போல். கொஞ்சம் அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். நல்லா உள்ளே போயிட்டு ஏன்னா ஒரு மரத்து மேலே ஏறி அப்படியே நின்று பார்க்கணும் வியூ எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே ஒரு நாள் தனியாக நைட்டு ஸ்டே பண்ணணுன்னு ஆசை. இன்னும் 2-3 நாளில் அந்த வீடியோ போடலான் இருக்கேன். எப்படி இருக்குது நைட்டு இங்கே வந்து ட்ராவல் பண்ணும்போது, நைட்டு ஸ்டே பண்ணும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இன்னும் 2 நாளில் போடலாம் இன்னும் ஒரு ஆசை இருக்குது. ட்ரை பண்ணுறேன். இங்கே மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பாக இருக்கும். கால் வெறும் நம்ம செருப்பு படாமல் நடந்தோன்னா காலெலாம் அப்படியே சிவப்பாக மாறிடும். சிவப்புகள் தெரியுதா?
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா முந்திரி பழம் இருக்கும் பார்த்தீங்களா, முந்திரி பழம் மரம் இங்கே நிறைய இருக்குது. இது சின்னது சாம்பிள் தான். அந்த சைட்லாம் உள்ளே போனீங்கன்னா அந்த சைடெலாம் நிறைய மரம் இருக்கும். ஆனால் பழம் மட்டும் சாப்பிட்லாம், அதோட கொட்டையை வந்து இங்கே கீழே போட்டு போயிடணும். அதை பிடிச்சாங்க கொட்டையை எடுத்துகிட்டு போனோன்னா ஃபாரஸ்ட்காரங்க பிடிச்சாங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அப்புறம் இங்கே ஒரு வியூ காட்டுறேன். இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வருது பாருங்கள். இப்படி பார்க்கும்போது இப்போ செவ்வாய் கிரகம் ஏதோ வார கிரகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இப்படியே எப்போ போகலாம், இப்படியே ஒரு 8 கிலோமீட்டர் வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய காடு, பெருசு. நம்ம இதோட முடிச்சுக்குவோம், போவோம். அங்கே ஒரு மரம் பார்த்தேன், அந்த மரத்து மேலே ஏறணும். மரத்து மேலே ஏறி நின்று எடுக்கணும் ஒரு வீடியோ ஷாட். சரி, உங்களுக்கு மரத்து மேலே போயிட்டு வீடியோ எடுப்போம். எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு இங்கே மரமே கிடையாது, எல்லாம் கட்டையாக இருக்குது. இந்த சின்ன சைஸாக தான் இருக்குது. அப்படிலாம் பனை மரம் தான் இருக்குது. பனை மரம் ஏற முடியாது, ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரே ஒரு மரம் ஒன்று பார்த்தேன், வேப்ப மரம். இந்த மரத்தில் தான் ஏறணும். இந்த மேலே என்ன சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த மரத்தில் தான் ஏறணும். நான் மேலே ஏறிட்டு எடுக்கிறேன், பார்ப்போம். ஒரு வழியாக மரத்து மேலே ஏறியாச்சு. மரமே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டோம். ஏம்மா இங்கே பாருங்க. ஐயோ, மரம் ரொம்ப ஆடுது. சீக்கிரம் வீடு எடுத்து கிளம்பும். இந்த சின்ன மரத்தில் ஏறி இந்த ஏரி அப்படியே ஒரு வியூ தெரியுதா என்னன்னு தெரியலையே. அது ஒரு கோயில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஊர். அந்த கோயில் தான். எம்மா ஓகே கைஸ், நான் இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இதோட முடிச்சுக்குவோம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து எதனா புதுசாக வீடியோ போட முடியுமா ட்ரை பண்ணுறேன். என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். பாய், see you, take care.